இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வசிய பொடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வசிய பொடி, ஆண் பெண் வசியத்திற்கான பொடின்னு சொல்றாங்க. அது இருக்கா? நிஜம்தானா? நம்ம கிட்ட கூட இருக்கா அது? நல்லா கேட்டிங்கம்மா. வசிய பொடி மட்டும் கிடையாது வசியத்துக்கு. வசிய பொடி இருக்கு, வசிய மருந்து இருக்கு, வசிய மை இருக்கு, வசிய ஆழ்த்து இருக்கு. சரிங்களா? வசியம்ன்றதே விரும்பிய நபர ஆணோ, பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ, இல்ல ஆணுக்கு பெண்ணோ, பூரா ஃப்ரெண்டு மட்டும் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சடனா பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு மன வலியா இருக்கு அப்படின்னா, அதுக்குமே வசியம் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ நெறைய இருக்கு. இதுல என்ன ஆகுதுன்னா, 4 பேர்கிட்ட தப்பானவங்க கிட்ட போய் பண்ணிட்டு வந்து, 5வது நம்ம கரெக்ட்டா பண்ணோம் நம்ம மேல அவங்களுக்கு டவுட் வருது. இது சரியா இருக்குமா? தப்பா இருக்குமா? நடக்குமா? ஏன்னா 4 இடத்துல ஏமாற்றம் ஆயிடுதுல்ல. மரிஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வசிய பொடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வசிய பொடி, ஆண் பெண் வசியத்திற்கான பொடின்னு சொல்றாங்க. அது இருக்கா? நிஜம்தானா? நம்ம கிட்ட கூட இருக்கா அது? நல்லா கேட்டிங்கம்மா. வசிய பொடி மட்டும் கிடையாது வசியத்துக்கு. வசிய பொடி இருக்கு, வசிய மருந்து இருக்கு, வசிய மை இருக்கு, வசிய ஆழ்த்து இருக்கு. சரிங்களா? வசியம்ன்றதே விரும்பிய நபர ஆணோ, பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ, இல்ல ஆணுக்கு பெண்ணோ, வசியத்த இழுத்து குடுத்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்கறது தான் வசியம். அந்த வசியத்துக்கு நம்ம எது வேணாலும் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோ துணிய வச்சு வசியம் பண்ணலாம். வயித்துல மருந்து வச்சும் வசியம் பண்ணலாம். மை தடவியும் வசியம் பண்ணலாம். பிரிஞ்சவங்க ஒன்று சேர்க்கறதுக்கும் வசியம் பண்ணலாம். கூடயே இருக்கிறவங்க இன்னும் நம்மக்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கும் வசியம் பண்ணலாம். ஃப்ரெண்டுன்னு இருக்கிறவங்கள லவ்வராக மாற்றுறதுக்கும் வசியம் பண்ணலாம். புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப்பில் வந்து பாண்டிங் இல்லை, ஹஸ்பண்ட் இருக்காரு ஆனால் எனக்கு கூட அட்டாச் ஆக மாட்டாரு, என்னை தொடக்கூட மாட்டாரு, ஃப்ரீயாக பேச மாட்டாரு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாரு அப்படின்னா அதுக்குமே வசியம் பண்ணலாம். புரியுதுங்களா? வசியத்துல இத்தனை ஆமாம். ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், பியூரா ஃப்ரெண்டு மட்டும் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, சடனாக பிரிஞ்சுட்டாங்க, எனக்கு மன வலியாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே வசியம் பண்ணலாம். தன் அப்பா அம்மா வந்து இழுப்புத்தன்மையே பேச மாட்டாங்க, என்னை ஏதோ ஒரு கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள வசியம் பண்ணி கூட நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம். தன் புள்ளியே வசியம் பண்ணலாம். நல்ல விஷயத்துக்காக வசியம் பண்ணலாம். நல்ல விஷயத்துக்கு வசியம் பண்ணுற மாதிரி தான் இந்த மாலிக் பாய் தேடிவாங்க. கெட்டதுக்கு வராதிங்க. ஆனால் வசிய பொடின்றது என்னென்னா வயிற்றில் வைக்கிற ஒரு மருந்து. அது பொடி மாதிரியும் தரலாம், உருண்டை மாதிரியும் தரலாம், மாத்திரை மாதிரியும் தரலாம். நிறைய ஒருத்தர் ஒரு இதில் செய்வாங்க. ஆனால் வசிய மருந்துன்றது உண்மையாக பொய்யானா 100க்கு 100% உண்மை. ஆனால் அது யார்கிட்ட வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம், அதுதான் விஷயம். இப்போ 2000 அறைக்கு கூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லாம் வித்துட்டு இருக்கானுங்க. வசியப்பொடி மருந்து போடுங்க, மியூசிக்லாம் காமிச்சு 3 நாளில் மேஜிக்லாம் பண்ணுறாங்க. என்னம்மா இது? ஒரே நாளில் வசியம் அப்படின்னு சும்மா அதெல்லாம் கம்பி கட்டுற கதை மாதிரி இருக்குது, சீமன் சொல்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுமா. வசியம்ன்றது உண்மை, பண்ண முடியும். ஆனால் சில நாட்கள் ஆகும். ஒரு மருந்து இப்போ வைக்கிறோன்னா, இப்போ நான் 4 வேளை மருந்து கொடுக்குறேன்னா 4 வேளை ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட வச்சிங்கன்னா சில நபருக்கு 10 நாளில் ஊற ஆரம்பிச்சிடும், சில நபருக்கு 1 மாதம் ஊறும், சில நபருக்கு 3 மாதம் ஊறும், சில நபருக்கு 6 மாதம் கூட ஊறும். அது மாதிரி உடம்புல ஏற்றுக்கிற பிளட்டில் சேரணும் அது. ஸோ அதுக்கான கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேருக்குலாம் போட்டு 2 மாதத்தில் ஊற ஆரம்பிச்சிடும். இது வந்து மருந்து. இப்போ மை தடவுனா ஒரு சில பேர் பை நீங்கள் மை கொடுத்தீங்க, நான் 3 நாள் தடவுனேன், வரவே இல்லை வேணுமா. மை 3 நாள் தடவை எப்படி வரும்? அழுக்கு தான் வரும் மண்டையிலேருந்து. வசியம் எப்படி ஆவாங்க? ஸோ குறைஞ்சது 21 நாள் தடவணும், இல்லை 48 நாள் தடவணும். அதான் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு தகடில் எழுதுகிறோம், ஃபால் பார்த்துட்டு 2 பேருக்கு மையம் வேணாம் மருந்து வேணாம், பை மையம் தட முடியாது, பை மருந்தும் கொடுக்க முடியாது, பை அவனுக்கு தொடவே முடியாது, பை கிட்டே போக முடியாது, ஆனால் அவன் வரணும். அப்போ மாலிக் போயிட்டு வா, நான் பார்த்தேன். அப்போது அவனோட ஃபோட்டோ இல்லைனா துணி இல்லைனா முடி இல்லைனா பேர் ஏதோ எனிவன் எதில் ஒன்று இருந்தாலும் இதை வச்சு இதில் ஆயத்த மூலிமா சில பண்ணி கொடுத்து இது எரிங்க, இதை பொதிங்க, இதை காற்றுல கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்து அது மூலிமாவும் சேர்த்து வைக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ வசிய மை மூலியமாகவும் பண்ணலாம், மருந்து மூலியமாகவும் பண்ணலாம், ஸோ தகடு மூலியமாகவும் பண்ணலாம், எதில் வந்து ஆயத்து மூலியமாகவும் பண்ணலாம். புரியுதுங்களா? இத்தனை முறைகள் இருக்குது. ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், இதில் யார் உண்மையாக பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ எல்லாமே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக கிடையாது. சில பேருக்கு ஆவணா தெரியாமல் அந்த மாந்திரிகாரன்னு உட்காந்துருக்கானுங்க. அவங்கள ஆவணா கூட தெரியாது. புரியுதுங்களா? ஸோ நிறைய இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா 4 பேர்கிட்ட தப்பானவங்க கிட்ட போய் பண்ணிட்டு வந்து 5வது நம்ம கரெக்டாக பண்ணோம் நம்ம மேலே அவங்க டவுட் வருது. இது சரியா இருக்குமா, தப்பாக இருக்குமா, நடக்குமா? ஏன்னா 4 இடத்துல ஏமாற்றம் ஆயிடுதுல்ல. அப்போ 5வது நம்மகிட்ட வரும்போது
4 பேர் ஏமாத்திட்டாங்க, இவரும் நடப்பாரா நடக்காதா, அந்த எண்ணமே அவங்கள நடக்கிறது கூட நடக்காம ஆக்கி பண்ணிடுது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியாதா, இவர்கிட்ட இருக்கா இல்லையா, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா தெரிஞ்சிடும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு நபரை, விரும்பிய நபரை, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், வசியம் பண்ண முடியுமானா முடியும். நல்ல எண்ணத்தோட பண்ணால், கெட்ட எண்ணத்துக்கு பண்ணாதீங்க. அழிக்கவோ, அவனை பயன்படுத்தவோ, அவனை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கோ, ஏமாற்றிட்டு போகிறதுக்கு பண்ணிங்கன்னா அது நிலைக்காது. அவனை வசியம் பண்ணணும் போய், நான் கல்யாணம் பண்ண போகிறோம் போய், லைஃப்பில் செட்டில் ஆக போகிறோம் போய், என் கைக்குள்ளே வச்சுக்க போகிறோம் போய், நானும் வாழ்க்கையில் முன்னேறணும் போய், அவன் தப்பான பாதையில் போகிறோம், அவனை மாற்றணும் போய், எதுக்கு வசியம் பண்ணினா நடக்கும். அவனை வசியம் பண்ணி அவனை அழிச்சிடணும், அவன் சொத்தை அனுபவிக்கணும், அவன் பதவி அனுபவிக்கணும், அவனை ரோட்டில் வேணும் நீங்கள் வசியம் பண்ண நினச்சிங்கன்னா அவன் ரோட்டுக்கு வரமாட்டான், நீங்கள் ரோட்டுக்கு வந்துடுவீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வசிய பொடி அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துறத நான் பார்க்குறேன். நிறைய வலைதளங்கள்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் இந்த பதிவு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.